அவனே கேள்வி நேரமா பயான் செய்யறேன். என்ன கேக்குறேன்னா, அப்ப இவ்வளவு நாள நம்ம நான் ஆதங்கத்துல தான் நான் பேசுறேன். என்னன்னா இவ்வளவு விளங்கி இதற்கு இல்ல இதை நாங்க எப்படி விளங்கி கொள்ளணும்? இதை நாங்கள் எப்படி விளங்கி கொள்ள வேண்டும் என்று இல்ல இதை நாங்கள் எப்படி விளங்கி கொள்ள வேண்டும் என்று நீங்கள் தெளிவுபடுத்துங்க. மேடையில உள்ளவங்களே பிரச்சனை தூண்டுற மாதிரி இருக்குதுங்க. மேடையில உள்ளவங்க முதல்ல அமைதியா இருக்க தெரிஞ்சுக்கங்க. நீங்க தான் பிரச்சனை தூண்டுறீங்க. நீங்க அமைதியா இருந்தா மக்கள் அமைதியா இதை நாங்க என்னன்னா இதை நாங்க எப்படி புரிந்து கொள்வது? அமைதியா இதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வோம்? நீங்க உட்காருங்க. சரி உட்காருங்க, உட்காருங்கன்றோம்ல. அன்புள்ள சகோதரர்களே, அன்புள்ள சகோதரர்களே, இந்த சகோதரர் கேள்வி கேட்கிறதை விட கூடுதலா சொன்னதை நாங்கள் உடன்படவில்லை. உட்காருங்க, உட்காருங்க. இதெல்லாம் கணக்குல சேர்த்துறாதீங்க. அன்புள்ள தௌபிக்கு நம்மளுக்கு யார் நிக்க கூடாது? உட்கார சொல்லுங்க. ஒரு ஆள் நிக்க கூடாது. வாலண்டியர்ஸ் உள்பட நிக்க கூடாது. இந்தாங்க வாலண்டியர்ஸ் உள்பட உட்காருங்க. ஒரு ஆள் இல்லாம உட்காருங்க. அப்புறமேல இருந்துச்சுக்கிறேன். வாலண்டியர்ஸ் சொன்ன உடனே ஒரு ஆள் கூட நிக்க. வாலண்டியர்ஸ் உட்காருங்க. ஒரு ஆள் நிக்க வேணாம். நான் சொல்ற கேளுங்க. இந்த அழகா கொண்டு போனோம். கேள்வி கேளுங்கன்னா கேள்வி கேட்க வேண்டிய நீங்க ஏன் தேவையில்லாம அறிவுரை சொல்லிட்டு இருக்கிறீங்க? கடைசி கேள்வி எவ்வளவு அழகா போனுச்சு. இதை கணக்குல சேர்த்துறாதீங்க. எவ்வளவு அழகா போனுச்சு, நாகரிகமா போனுச்சு. பார்த்தாலே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரசாபாசம் இல்லாம ஒரு சகிப்புத்தன்மையோட நம்ம சுட்டி காட்டும் போது அவங்க கேட்டுக்கொண்டு, அவங்க சுட்டி காட்டும் போது நம்ம கேட்டுக்கொண்டு கருத்து பரிமாற்ற நேரத்தில் சண்டை எதுக்கு வரணும்? இதனால என்ன நன்மை? ஒண்ணு கிடையாது. நீங்க சொன்ன நன்மை கிடையாது. நீங்களும் எந்திரிக்க வேண்டியதில்லை. இவங்க பாத்துக்குவாங்க. அப்படி சொல்லிட்டாருன்னு சொன்னா அவங்க பார்க்க நான் பார்ப்பேன். நானே நிப்பாட்ட நீங்க எந்திரிக்கிறீங்க. அவரை சொல்லும் போதே இதை நீங்க சொல்லக்கூடாதுங்கிறேன். அப்ப எல்லாம் எந்திரிக்கிறீங்க. அப்ப சொல்லி முடிச்ச பிறகு கூட நான் சொல்லல. அவர் அங்கனுக்குள்ளே கிராஸ் பண்றேன். அப்ப நாங்க அதை பாத்துக்கிறோம். இல்லன்னா எங்கிட்ட அவங்க சொல்லுவாங்க, நாங்க அவங்கள்ட்ட சொல்லிக்கிறோம். உடனே அறிவிக்கிறோம். அந்த மாதிரியான ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. உடனே நல்லது இல்லைங்க நீங்க சொன்னோம். அவங்க அறிவிச்சாங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டோம், இந்த கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை தான் ரெண்டு தரப்பு கையாளணும். நீங்க அந்த கேள்விக்கு மேல சொன்ன அந்த விஷயங்கள் அவர் கூடுதலா சொல்லிவிட்டாரு. அதுல உடன்படல, அது தவறு. போதுமா? இப்ப கேள்வி மட்டும் வருவோம். அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, அப்ப அல்லாஹ் உருவமா மாறிவிட்டான் என்று சொன்னால், வேற உருவமா வந்தாங்கன்னு சொன்னா அது ஒரு அவதாரம் மாதிரி வருமா? அதான் அந்த கேள்விக்கு தான் ஒரு நேரம் பிடிக்க போட்டு விட்டார். சிம்பிளா ஒரு வேர்ல கேட்டு போயிடலாம். முதலாவது நான் சொல்லிக் கொள்கிறேன். அதாவது அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதா என்ற விஷயத்துல யாராவது சொல்லி இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க. நாம எந்த காலத்திலையும் யாராவது சொல்லி இருக்கிறான்னு பார்க்கவே மாட்டோம். அது ஒரு எங்களுக்கு முக்கியத்துவமே இல்லை. குர்ஆன் இருக்காங்கிற தவிர அந்த அறிஞர் சொன்னாரா அதுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். சொல்லி இருந்தா கூட நாங்க அது அல்லாஹ் ஒரு ரசூல் சொன்னதுக்கு ஏற்றதா இருந்தா ஏத்துக்குறோம். எங்க பாலிசி படி இல்லாதனாலதான் அந்த இமாம் சொன்னாங்க, இந்த இமாம் சொன்னாங்க, அது எங்களுக்கு தேவையே கிடையாது. வரலாற்றில் எப்போது தோன்றியதுன்னு கேட்கறதுக்கு மட்டும் வேண்டால் அப்பதான் வந்துச்சுன்னு சொல்ல முடியுமே தவிர அதை ஒரு ஆதாரமா நபி சொன்னாரு, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, இதெல்லாம் எங்களுக்கு ஆதாரமே கிடையாது. அனைவரும் சேர்ந்து கொண்டு உருவமே இல்லைன்னு தெளிவா சொல்லி இருந்தாலும் அல்லாஹ் ரசூலும் உருவம் இருக்குன்னு சொன்னா ஆத்தா ஏத்துக்கிறோமே தவிர அனைவரும் சொன்னா நாங்க ஏத்துக்கிற மாட்டோம். முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். இருந்தாலும் உருவம் இருக்கா யாரா சொல்லிருக்காங்கன்னு ரொம்ப பெரிய ஒரு இதா கேட்கறதுனால உருவம் இருக்குதுன்னு தெளிவாவும் சொல்லி இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. தெளிவா பச்சையா வேற அர்த்தம் சொல்ல முடியாத வார்த்தைகளை கொண்டு சொல்லி இருக்கிறார்கள். அப்ப ஹிஜ்ரி 200 வாழ்ந்த மிகப்பெரிய மேதை, குர்ஆன் சுன்னாவை நிலைநாட்டுவதற்கு அரும்பாடுபட்ட ஒரு பேரறிஞர் இப்னு குதைபா அவர்களை பற்றி தெரியும். அறிஞர்கள் எப்படிப்பட்ட மகத்தானவர் என்று. அவரை பத்தி ஃபத்ஹுல் பாரியில் அவங்க எடுத்து சொல்றாங்க. யஅதீஹுமுல்லாஹு பி சூரத்தின், அல்லாஹ் அந்த உருவத்தில் வருவான் என்ற ஹதீஸை பற்றி சொல்லும் பொழுது இஸ்ததல்ல இப்னு குதைபா இதை ஆதாரமாக வைக்கிறார். பி திக்ரி சூரத்துங்கிற வார்த்தையை ஆதாரமாக கொண்டு அலா அன்னலில்லாஹி சூரத்தன், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது என்பதற்கு இதை ஆதாரமாக அவர் காட்டுகிறார். ஆனால் லாக்கஸ்வரி எல்லா உருவங்களை போல அல்ல. நம்ம சொல்ற மாதிரி கரெக்டா சொல்றாரு. உருவம் இருக்குங்கிறதுக்கு தான் இது ஆதாரம். எது? அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது என்பதற்கு தான் அல்லாஹ் உருவத்தில் வருவான் ஹதீஸ் இருக்குத முதல்ல வச்சன அது ஆதாரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு லாக்கஸ்வரி
அது வந்து மற்ற உருவங்களை போல அல்ல. கமா சபத்த லஹு அன்னஹு ஷைஉன் லாக்கல் அஷ்யா. அத இப்னு ஹஜர் தான் இதையும் சொல்றாரு. அவன் ஒரு பொருள் தான், மற்ற பொருளை போன்றவன் அல்ல என்பது எப்படி நிரூபணமாகிவிட்டதோ அது போல என்று இப்னு ஹஜர் அவர்கள் இப்னு குதைபா என்ற அறிஞருடைய சொல்லை எடுத்துக்காட்டி அதை ஆதாரமாக காட்டுகிறார் என்று ஃபத்ஹுல் பாரியிலே நீங்கள் என்ன செய்யலாம், இதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அப்ப யாரா சொல்லியிருக்கிறார்களா, சொல்லியும் இருக்கிறார்கள். அப்ப இதான் அடிப்படையான விஷயம். அடுத்தது வந்து இறைவன் வந்து ஒரு இறைவன் வந்து இன்னொரு உருவமாக காட்சி தந்தால் அதுக்கு பேர் அவதாரமா? அந்த அர்த்தத்துல வருமா? அவன் தானே இன்னொரு உருவமா எப்படின்னா மனுஷன் அப்படி வந்து அவதாரம் செய்யலாம். ஒரு மனிதன் ஒரு தோட்டத்தில் உங்களை வந்துட்டான், அடுத்த நாள் தாடியில சரிச்சிட்டு வர்றான், அவதாரம் எடுத்துட்டான்னு சொல்லுவீங்களா? அவனே இன்னொரு மாதிரி வர்றான்னு சொல்லுவீங்களா? அல்லாஹ் வந்து தஹவ்வல வேற விதமா மாறி வர்றான். நானா சொல்றேன், தஹவ்வல இந்த வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துறாங்க. ஏற்கனவே பார்த்தார்களே, அந்த உருவம் அல்லாத வேற ஒரு உருவமாக தஹவ்வல மாறி வருவான், அப்ப நீதான் இறைவன் என்று அவர்கள் சொல்வார்கள். அந்த மாறி வருவான் என்பதும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுதான். எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் எல்லா நபிமார்கள் கொண்ட கொள்கையும், குர்ஆன்ல உள்ள கொண்ட கொள்கையும், ஹதீஸ்ல உள்ள கொள்கையும், மறுமையில் வெற்றி பெறுவதற்குரிய கொள்கையும், மறுமையில நிச்சயம் உருவம் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது, அது மற்ற உருவங்களைப் போல இல்ல என்று நம்புவதுதான். இந்த விவாதத்தை நீங்கள் பார்த்தீர்கள். இந்த விவாதத்தில் வந்து தொடராக உங்களுக்கு ஈடுபாடாக கவனமாக சிலதை பார்க்க முடியாமல் போகலாம். நீங்கள் திரும்ப அந்த வீடியோ கேசட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். கவனமா நீங்கள் போட்டு பார்த்தால் நம்ம ஜமாலி சாஹிப் அவர்கள் தனக்குத்தானே எத்தனை இடத்தில் முரண்பட்டிருக்கிறார் என்பதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதனால கரெக்டான விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு இன்னொரு முறை கவனமாக இதை படித்து இதை பார்த்து குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது, மற்ற உருவங்கள் போல இல்லை என்ற சரியான கொள்கையை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய இந்த பதிலை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.